இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித சபினூஸ் விழாவை கொண்டாடுகிறது. ஸ்பொலேட்டோ நகர புனித சபினஸ் டயக்லோசியன் என்ற அரசனின் அடக்குமுறைகளை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த கிறிஸ்துவ ஆயர் இவர். சரித்திரவியலாளர்களின்படி எட்ரூரியா மற்றும் உம்புரியா நகரங்களின் ஆளுநரான வெனுசியன் என்பவன் சபினூஸ் மற்றும் அவரது திருத்தொண்டர்களை அசிசி நகரில் கைது செய்தான். அரசன் டயக்லோசியனின் ஆணைப்படி கிறிஸ்தவர்கள் அனைவரும் பிற கடவுளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்துவிட்டு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதாகும். மிக சிறந்த முறையில் கிறிஸ்துவை பின்பற்றிய சபினிஸின் விசுவாசத்தை பரிகசித்த ஆளுநர் வெனஷியன் இறந்து போன மனிதனை ஆராதிக்குமாறு சபினஸ் மக்களை தூண்டுவதாக குற்றம் சாட்டினான். மரித்த இயேசு 3ஆம் நாள் மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததாக கூறியதை கேட்ட வெனஷியன் சபினஸையும் அவ்வாறு செய்ய அழைத்தான். வெனஷியன் சபினிஸின் கைகளை வெட்டி எறிந்தான். அவரது திருத்தொண்டர்கள் பயத்தால் அஞ்சி நடுங்கினர். ஆனால் சபினஸ் அவர்களை அஞ்சாதிருக்க கூறினார். கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாகிருக்க உற்சாகப்படுத்தினார். ஆனால் திருத்தொண்டர்கள் அனைவரும் இரும்பு கொக்கிகளால் உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டு மரித்தனர். அதன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட சபினஸ் மீது இரக்கம் கொண்ட செரினா என்ற பெண்ணொருவர் இவர் மீது பரிதாபம் கொண்டு இவருக்கு பணிவிடை செய்தார். சிறையில் பிறப்பிலேயே பார்வையில்லாத ஒரு கைதியின் பார்வையை சபினஸ் மீட்டுக் கொடுத்தார். இயற்கையாகவே சிறிது கண் பார்வை குறைவாயிருந்த வெனஷியன் இதனை கேள்வியுற்றதும் சபினஸிடம் சென்று தம்மையும் குணப்படுத்துமாறு கூறினான். தமது வல்லமையுள்ள ஜெபத்தினால் ஆளுநரின் பார்வையை திரும்ப பெற்று தந்த சபினஸ் வெனஷியனை மனமாற வைத்தார். வெனஷியன் கிறிஸ்துவை விசுவசித்தான். பிறகு அவனே சபினஸுக்கு பாதுகாப்பளித்தான். இதனை கேள்வியுற்ற அரசன் மேக்சிமியானுஸ் எர்குலஸ் லூசியஸ் என்ற அரசு அதிகாரியிடம் இதனை விசாரிக்க சொன்னான். வெனஷியன் அவரது மனைவி மற்றும் 2 மகள்கள் ஆகிய 4வரும் அசிசி நகரில் வைத்து லூசியாசால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் ஸ்பொலேட்டோ நகரில் வைத்து சபினஸ் அடித்தே கொல்லப்பட்டார். இன்று தூய சபினஸ் விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நாமும் தூய சபினஸை போல அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.